ஹாய் சோல்ஸ், வெல்கம் யூ. இன்னைக்கு கீதை சீரீஸ்ல சனாதன தர்மப்படி சேவைனா என்ன அப்படின்றத கிருஷ்ணர் இவ்வளோ அழகா சொல்லியிருக்கார் தெரியுமா? சனாதன தர்மம் அப்படின்றது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது. மனித காலண்டர் படி இப்போ நாம 2025 இருக்கோம். இது கிபி கிறிஸ்துவிற்கு முன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் அப்படின்றது இருக்கு. ஆனா நம்ம இந்து மதத்துக்கு அப்படி இருக்கா? அடையாளம் அப்படின்றதே இல்லை. ஏன்னா எப்போ பிரபஞ்சம் தோன்றுச்சோ அப்ப இருந்தே இந்த சனாதன தர்மம் அப்படின்றது முடிவு பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சேவைனா எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசியுமே சேவை மனப்பான்மையில தான் இருக்கு. கொடுக்கும் தன்மை. இப்போ ஒரு மரத்தை எடுத்துக்கலாம். ஒரு மாமரமா இருக்கு அப்படின்னா அது மாங்கொட்டையை நம்ம போட்டோம்னா அதுல இருந்து என்ன வரும்? மாமரம் மட்டும்தான் வரும். மாமரம் நம்மள மாதிரி நினைக்காது. நான் ஒரு பெரிய பலாமரமா இருந்திருக்கலாம், இந்த ஒரு பறவையா பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட தர்மம் என்ன? மாமரம் மாம்பழத்தை கொடுக்கணும். ஸோ அதுதான் அதோட தர்மம். கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனிதர்களா இருக்கிற நாம் என்ன பண்றோம்? நம்மளுடைய உறவுகளுக்கு சேவை பண்றோம். பெற்றோர்கள் தன்னோட பிள்ளைகளுக்கா இருக்கட்டும், ஒரு மனைவி கணவனுக்கா இருக்கட்டும், ஒரு தாய் ஒரு மகனுக்கா இருக்கட்டும், இப்படி ஒரு அரசியல்வாதி தன்னோட தொண்டர்களுக்கா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி தன்னோட சேவை மனப்பான்மை நான் அப்படின்றத நாம் அதிகமாக காட்டுறோம் இல்லையா? இது நம்மளுடைய அந்த தர்மம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நாம கொடுக்கும் மனப்பான்மையில நாம இருக்கும்போது நாம ரொம்ப சுலபமா அந்த இறைவனோட அருளை நாம பெற முடியும் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. சனாதன தர்மமே சேவையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த லோகத்துக்கு போவோம், எந்தெந்த லோகத்துக்கு போனா திரும்பவும் நமக்கு பிறப்பு இருக்கு அப்படின்றத பத்தி சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் சீரீஸ்ல பார்க்கலாம்.